கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்க, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து போயிருக்கலாம். உங்க சொந்த பந்தம் அல்லது நீங்க வேலை பார்க்குற இடம், உங்க சொந்த குடும்பத்திலே கூட உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது சூழ்ச்சிகள் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். ஆனா ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமா செய்ய எத்தனை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசித்து சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் பட்சமா இருந்து உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், உங்களுக்காக ஒரு சேனையே இருக்குது. நீங்க தனியாள் கிடையாது, உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய சேனையை, ஒரு பலத்த பாதுகாப்பை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பை தாண்டி உங்களுக்கு யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நீங்க சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கும் பொழுது, அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமா யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. அதனால தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல், ஒன்றுக்கும் கலங்காமல், ஆண்டவருடைய இந்த வார்த்தையை தாவீது சொன்னது போல நீங்களும் விசுவாசத்தோடு, என்னோடு இருக்கிறவர் சேனைகளின் தேவன், அந்த சேனைகளின் தேவன், பரலோகத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நம்ம யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து நீங்கள் தேவனுக்கு நீங்கள் நன்றி பலி செலுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, எந்த காரியத்தை குறிச்சு குடும்பமா நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த கடனை நான் எப்படி கட்டி முடிச்சு நான் வெளியே வருவேன், இதை எப்படி இதுல இருந்து நான் மீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு இருந்தா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இப்படியே நம்மளை விடமாட்டார், நம்ம கடல்ல இருக்க மாட்டோம். நிச்சயமா எல்லா கடல்ல இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்க விசுவாச அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க எந்த காரியத்திலே நீங்க கவலையோடு இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு பயம் வேண்டாம்னு சொல்லி உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, உங்க கணவன்கிட்ட சொல்லுங்க. அவர் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் தேவன், நான் வழிபடுகிற தேவன் அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் சொல்லி நீங்க ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் விசுவாசை அறிக்கை செய்யும் பொழுது, தேவனுடைய பாதத்திலே நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லா இக்கட்டிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய ஜனங்களோடு கூட என் ஆண்டவர் நீர் இருந்து ஆண்டவரே, பிள்ளைகள் எந்த காரியத்திலே பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, கவலையோடு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட இருந்தார்களே, அந்த ஆண்டவரே அதிலிருந்து நீர் விடுதலையாக்கி நீர் வெற்றி சிறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து அந்த குடும்பத்துக்கு நீர் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் முறியடித்து போட்டு உடைய ஜனங்களை, உடைய கூட்டம் ஆண்டவரே, உடைய ஜனத்தாருடைய குடும்பங்களை என் ஆண்டவர் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீரே அடைக்கலமாய் இருந்து சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு இருந்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் தெய்வீக பாதுகாவலை தந்து நீரே அடைக்கலமாய் இருந்து ஆண்டவரே உடைய ஜனங்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.